ஹாய் சிஸ்டர், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து தாம்பூர் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சுக்கு வந்து எல்லாருமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. பெரிய இமேஜ் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஷேப்பு, அந்த ஷேப்பு வந்து ஒரு 2 இதாக பிரிச்சுக்கோங்க. 2 இது இங்கிட்டு வந்து இந்த லைனாகவே வரும். இந்த சைடு வந்து இப்படி போடணும். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சு தான். செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே ப்ராசஸ் தான். பாருங்கள், போடுறேன். செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அப்படியே போடணும். பிசுறு தட்டிருச்சு எனக்கு. அது வந்து வெட்டி விட்டுக்கலாம். நான் முடிச்சு போட்டது வந்து அது வந்து மேலே வந்துருச்சு. அதை வந்து வெட்டி விட்டுடலாம். இப்போ வந்து லைனாக அப்படியே கொடுங்க. நம்ம இந்த இதில் வந்து எவ்வளோ தூரம் சின்னதாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சின்னதாக கொடுத்தா தான் நமக்கு ஒரு இப்போ ஹியூமன் இமேஜ் அப்படி பண்ணும்போது அது வந்து அழகாக வரும். குட்டியாக பண்ணணும். அப்படியே லைனாக எந்த அளவு குட்டியாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவு குட்டியாக கொண்டு வந்தால் தான் கேப் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அடியில் உள்ள கிளாத் வந்து மேலே தெரியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு மட்டுமே மேலே தெரியணும். அதுதான் இதோட ஒர்க்கோட ஹைலைட்டே. இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா பொறுமையாக போடணும். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து முடிச்சு போட்டுக்கணும். நாட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த நாட்டு. இந்த இதை வந்து கீழே வந்து இறக்கி விட்டுறணும். எல்லா ஸ்டிச்சிலையுமே இந்த லூப் மாதிரி இருக்கிறத கீழே இறக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இப்போ வந்து இப்படி போட்டோமா, இப்போ இப்படி போடணும். இந்த ரோ படி போடணும். இப்போ இந்த இதை வந்து கீழே உள்ளபடி ஊசியை இழுத்து நூலை கீழே கொண்டு போனோம்னா சரியாக வந்துடும். இப்போ நான் இந்த சைடு உள்ள சொல்லி தரேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சைடில் உள்ள அந்த ஹார்ட்டின் ஷேப்பு. ஃபஸ்ட்டு லைனை ஃபில் பண்ணிக்கணும்.
இதை பார்க்கும்போதே கரெக்டாக தெரிஞ்சிடும் இது இந்த லைனில் போட்டது, இது எப்படி போட்டது அப்படின்றது. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ எப்படி நான் குட்டியாக லைன் பை லைனாக அந்த இதில் வரையணும், அது மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபைனலாக முடிய போகுது. இது எல்லாமே செயின் ஸ்டிச்சு தான். செயின் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ரோ அண்ட் காலம் வச்சு இந்த இதை ஒர்க் பண்ணுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதை சுற்றி பேக்ரவுண்ட் கொடுக்கணும். இப்போ ஃபைனலாக பார்ட்ரு முடிஞ்சு, அவுட்லைன் முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இப்படி போட்ட ஒரு டைப்பு, இன்னொன்று வந்து இப்படி போட்ட ஒரு டைப்பு. இது வந்து கிளாஸ் ஒர்க் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து பெரிய A4 ஷீட் சைஸ் இமேஜ் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ணுற இமேஜை வந்து எனக்கு அனுப்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் ஒர்க் பண்ணணும். அந்த இமேஜ் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று நான் உங்களுக்கு வந்து வீடியோ கடைசியில் சென்ட் பண்ணுறேன்.